புஷ்பாவா? அத்தா, எங்க போயிருந்தீங்க? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? ஆமா, நீ வந்திருக்கிறதா உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன எதுக்கா தேடுங்க? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உங்களை பாக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன், இப்படி கேக்குறீங்களே? அட, இவருதான் உங்க அத்தானா? இப்பதான் தெரியுது நீங்க ஏன் ஆத்திரப்பட்டீங்க, அவசப்பட்டீங்க, அடிச்சு கரையேறி வந்தீங்கன்னு. யார் இந்த குண்டு? என்னது குண்டா? முத்து சும்மா இருக்க முடியாது. அவர் என்ன குண்டுன்னு கேட்டாரு. குண்டு சும்மா இருக்குமா? அது உருண்டுகிட்டு தான் இருக்கும். பாப்பா சரியான வாயாடியா இருப்ப போல இருக்கு. ஆமா, வாய் இல்லாத அம்மாவுக்கு வாயாடி தேவைதானுங்களே. ஆமா, உன் ஃப்ரெண்டா? இல்ல, நம்ம வீட்டுல வேலைக்கு இருக்குது. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து சேர்ந்துருக்கு. ஐயா, ஒரு சின்ன திருத்தம். என்ன? வேலைக்காரி, அதோட அம்மாவுக்கு பர்சனல் செக்ரட்டரி. அம்மா செக்ரட்டரி பேச்சுல மகா சமத்துக்காரியா இருக்க. தயவு செய்து இங்க இருந்து போறீங்களா? போறேனுங்க. அத்திலாம் இல்லீங்க. அத்தை மகனும் மாமன் மகனும் பேசுறத யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? நான் போறேன். அம்மா, 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கிறேன். அத்தா, நீங்க செங்கமலை தீவுக்கு வந்ததும் என்ன அடியோட மறந்துட்டீங்க, அப்படித்தானே? சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. என்ன செய்யறது புஷ்பா? சூழ்நிலை அமைஞ்சாக்கா சுற்றுப்புறத்தை தான் மறக்கும்னு சொல்லுவாங்க. சொந்தத்தை கூடவா மறக்க சொல்லுது? ஆமா, ஏன்டா நீங்க யாரோ இங்க இருக்கிற பெண்ணை காதலிச்சதாகவும் அவங்க வந்து உங்களை கட்டி போட்டதாகவும் அப்பாவுக்கு மொட்டை கெடுதாச்சு எழுதுனாங்களே, அதெல்லாம் போய் தானே அத்தான்? என்ன மொட்டை கெடுதாச்சியா? ஆமா தான், அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு தான் அப்பா உடனே புறத்து வந்துட்டாரு. ஆனா நான் மட்டும் அதை நம்பவே இல்லை. ஏன் தான் நீங்க என்ன மறந்துட்டு இன்னொரு பெண்ணை நினைக்க மாட்டீங்கல்ல? என் விருப்பத்துக்கு விரோதமா வேற எந்த காரியமும் செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே தான்? என்ன தான் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க தான். எல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். நீ அவரே கேளு, விவரமா சொல்லுவாரு. ஏன் என்கிட்ட சொன்னா என்னவா? அது எப்படிமா நேருக்கு நேரா சொல்ல முடியும்? நீ இன்னும் போகலையா? இங்கதான் இருக்கிறியா? அது எப்படிங்க நான் போக முடியும்? ஐயா முன்னால, அம்மா பின்னால, அதுக்கு பின்னால நானு. புஷ்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். வாங்க, போயிட்டு வாங்க. என்ன அப்பா இப்படி திடீர்னு மாறிட்டாரு? அதான் சொன்னாருல்ல சூழ்நிலைன்னு. இப்ப அவர் சுயநிலையும் மாறிடுச்சு போல இருக்குது. சரி வாங்க, எல்லாம் உங்க அப்பா கிட்ட போய் கேட்டா தெரிஞ்சிட்டு போகுது. வாங்க. அட வாங்க மாண்ணா. கண்ணி, நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போதுமா? நீயே வந்த? உங்களிடம் கெஞ்சி கூத்தாடி என் வாழ்வு பேச்சை கேட்க வரவில்லை. 2இல் 1 முடிவு தெரிந்து போகத்தான் வந்து. முடிவு முன்பே உன் தந்தையிடம் சொன்னதுதான். அப்படி என்றால்? மாமன் மகள் என்ற உறவை தவிர உன்னை என் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. உங்களையே நம்பி இருக்கும் எனக்கு நீங்கள் தரும் பரிசு இதுவா? அத்தானையே கணவனாக அடைய வேண்டும் என்று நான் கண்ட கனவுகள் எல்லாம் வீணா? புஷ்பா, அதுக்கு நானா பொறுப்பு? முடிவாகத்தானே சொல்லுகிறீர்கள்? ஆமா, உடையில் கரைப்பட்டால் போக்கி விடலாம், உள்ளத்தில் கரைப்பட்டால் போக்க முடியாது. உன் தந்தை எப்படிப்பட்டவர் என்று ஊர் முழுவதும் தெரியும். அவருக்கு மகளாக பிறந்த என் உறவு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். என் அப்பாவை பற்றி பேச நீங்க யார்? பரிதாபத்துக்குரிய புஷ்பா, உன் தந்தை பற்றி தரக்குறைவாக பேசுகிறேன் என்று சீறி விடுகிறாயே. அவர் எத்தனை குடும்பங்களை சீரழித்து சீமானாக ஆனார், எத்தனை கொலைகள் நடத்தி பெரிய மனிதனாக மாறினார் என்பதை நினைத்துப்பார். உன் தந்தை என்ற பாசத்தால் அதை நீ மறைக்கலாம், ஆனால் ஊர் உலகம் மறக்காது புஷ்பா, மறக்காது. நிறுத்துங்க. அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். இதற்கெல்லாம் ஒரு முடிவு சீக்கிரம் ஏற்படும். அப்போதுதான் நீ உன் தந்தையின் சுயரூபத்தை உணரப் போகிறாய். வருகிறேன் புஷ்பா, வருகிறேன். யார் நீ? என்ன ஏங்க தூக்கிட்டு வந்த? யாரா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஐயா வர்றாரு. சிஷ்யா, பட்டணத்து பறவை கால்கள் துள்ளி ஓடும் புள்ளிமான் இனமும், தோள்கள் தென்றல் வந்து தானாட்டும் மூங்கில் குலமும், வேலோ ஆவேசத்தை அள்ளி வரும் வாடோ,
மரத்தண்டை பழிக்கும் அதிமுகத்தில் குறுகுறுக்கும் இரு கெண்டை விழிகள். அச்சடித்த புத்தகத்தில் அரும்பு கட்டி வைத்தார் போல் அன்று நான் கண்ட அழகில் மிச்சத்தின் மொத்த உருவம். கண்களின் கொடுமையின் சாயல்களை சற்று விலக்கிப்பார். இன்றைய உருவத்தின் வேற்றுமை உனக்கு புரியும். பார், நன்றாக பார். ஆம், நான் தான். ஏன் செத்தொழிந்திருப்பேன் என்று நினைத்தாயா புஷ்பா? கொலைகாரன், குற்றவாளி கூண்டிலிருந்து தப்பி ஓடியவன். இல்லை, தண்டிக்கப்பட வேண்டியவர்களை கண்டுபிடிக்க சிறையிலிருந்து தப்பியது என் மீது உள்ள கரையை போக்கிக் கொள்ள. உண்மையின் பார்வையில் இருந்து தப்பிய உன் தந்தையை ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்க. அதற்கு என்னையே தூக்கி கொண்டு வந்தார். உன் அழகை ரசிக்க அல்ல, பெண்ணை கண்டியாக வைத்து பெற்றவனை பழிவாங்க. அதற்கு நேரடியாக என் தந்தையிடம் போய் கேள். மறைந்திருந்து தாக்குவதும் மங்கையரை கவர்ந்து வந்து பழிவாங்க நினைப்பதும் பேடிகளின் செயல். செய்துவிட முடியும். ஆனால் அப்பன் செய்த பாவத்திற்காக அரும்பை அழிக்க விரும்பவில்லை. அப்படியானால் என்னை அனுப்பிவிடு. அனுப்புகிறேன். அதற்கு முன் ஒரு வார்த்தை. என்ன? ஊர் முழுவதும் சொல்லுகிறது நான் கொலைகாரன் என்று. குற்றவாளி என்று என்னை உன் தந்தை கோர்ட்டில் நிரூபித்து விட்டார். ஆனால் உண்மை உனக்கு தெரியும். உன் தந்தையின் கோர தாண்டவும் அவர் செய்த கொடுமையும் துருவமும் உனக்குத்தான் தெரியும். சந்தர்ப்பத்திற்கும் அதிகாரிகளுக்கும் பலியான நானா கொலைகாரன்? நானா குற்றவாளி? சொல் புஷ்பா, சொல். ஆம், என்னை இங்கு கொண்டு வர செய்த நீ ஒரு மன்னிக்க முடியாத குற்றவாளிதான். இல்லை புஷ்பா, உன்னை தூக்கி கொண்டு வந்தது களங்கப்படுத்த அல்ல. நீ விரும்பினால் இப்பொழுதே வெளியே போகலாம். ஆனால் நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் வரை என்னை காட்டிக் கொடுப்பதில் என்று உறுதி கொடு. என்னை விட்டு விடுகிறேன். என் தந்தை உன்னை பழி வாங்கியதும் நீ அவரை பழிவாங்க நினைப்பதும் உங்களுக்குள் இருக்கும் தனிப்பட்ட விவகாரம். அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் உன்னை காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கும் ராஜதந்திரம் உன் தந்தையின் உடன் பிறந்த சொத்து. அதே ரத்தம் தான் உன் உடலிலும் ஓடுகிறது. உன்னை நம்பிவிட்டேன் என்று ஏமாந்து விட்டாயா புஷ்பா? இல்லை. இறுதியாக என்னதான் சொல்லுகிறேன்? உறுதியாக சொல்லுகிறேன், இறுகிவிட்டது என் இதயம். நீ சூரிய வெளிச்சத்தை கூட காண முடியாதபடி செய்ய. அப்படியானா என்னை கொலை செய்ய போகிறாயா? உன்னை நம்புவது விவேகமற்றது. அதுக்கு காவல் பூனைக்கின் தோழன் உன் பைத்தியக்காரன். உங்கள் குடும்பத்தை அழியோடு அழிக்காமல் விட மாட்டேன். இவளை இழுத்துச் சென்று பாதாளத்தில் கூட்டி வை. என்ன ஜாலியா படிச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கு. ஐயோ, என்னையா அப்படி பாக்குறீங்க? தையா கடையில டெய்லர் பாக்குற மாதிரி. இல்ல, நீ காய்கறி மார்க்கெட்ல சும்மா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்ப முதலாளி வீட்டுல வேலைக்கு வந்தவன்ல சும்மா நவச்சது வேலை இல்ல. என்ன பண்றது? எப்படியோ பிழைக்கணும்ல. எப்படியோ பிழைக்கணுமா? சும்மா உட்கார சேர்ல. ஐயா, உட்கார கூடாது, தப்பு தப்பு. எல்லாம் பொம்பளைங்க உட்காரலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் சொல்றோம். பொம்பளைங்க பேர் தான் முதல்ல அடிபடுது. அதுல உட்காரு. முதலாளி ஒரு நாளாவது உட்கார்ந்து அனுபவி. பரவாயில்ல பரவாயில்ல. முதலாளியில உட்காரு. ஐயா, முதலாளி வெளியில உலாத்திக்கிட்டு இருக்காரு. வெளியே உழைக்கிறாரா? புஷ்பம்மா எங்க? புஷ்பம்மா அவங்க அத்தானை பார்க்க குதிரை மேல போயிருக்கு. இருட்ட நேரமாச்சு, இன்னும் எங்கடா புஷ்பாவை காணோம்? அது என்னமோ இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பயம்னே இல்லாம போயிடுச்சு. என்ன காட்டு பங்களா, எனக்கு பயமா இருக்கு. ராத்திரில வந்து ஆனான பொண்ணான இங்க போடுற சட்டம் அப்பா பயமா இருக்கு. புஷ்பா எங்கடாங்கிற ஆனை கத்துது, குதிரை கத்துது, பயமா இருக்குன்னு தெரியும். அது மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு குதிரை மேல இருந்துட்டு போச்சுங்க. அவனை என்னடா இவ போய் பாக்குறது? அவனை தான் கை கழுவி விட்டாச்சே. போகவா, நீங்க ஆம்பளை டாம் தூம் தஞ்சாவூர் அப்படின்னு குதிப்பீங்க. புஷ்பா சின்ன பொண்ணு, இழகின மனசு, அது அப்படிதான் போகும். அபிப்பிராயம் சொல்றியா? என்ன குதிரை மட்டும் வந்து நிக்கிறது, சின்னம்மாவை காண எதுமா? என்ன காணமா? ஆமா. என்னடா காணம் சொல்ல எதுவும் நின்றுட்டு இருக்க? போ தேடா. என்ன சொல்றீங்க? இடம் தெரியாம நான் எங்க போய் தேடுறது? ஒருவேளை மாப்பிள்ளைய பார்க்க போச்சே, இருட்டிடுச்சே, பயமா இருக்குன்னு. மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது அவன் வீட்டுல நம்ம பொண்ணு இருக்கிறது. வா, இங்க போய் தேடிட்டு வருவோம்.
வீட்டை பார்த்து பூட்டி வச்சுக்கோ. ஏய் கந்தா, ஒரு இடம் பாக்கி இல்லாம மூல முடுக்கெல்லாம் தேடு போய். ஏய் புஷ்பா எங்க? புஷ்பா இங்க வரலையே மாமா. என்னடா மாமாமான்னு பேசுற? அயோக்கியப்பா, உன்னை பார்க்கத்தான் இங்க வந்தாலாமே. என்ன பார்க்க வந்தாளா? என்ன உளறீங்க? நான் வளர்றேனா? நான் உளறேனா? புஷ்பத்தை நந்தவனத்துல தேடி பார்த்தா அங்கேயும் இல்லைங்க. இருக்கிற இடம் இல்லாத இடம் எல்லா இடமும் தேடி பார்த்தா கிடைக்கலீங்க. இவரை தானே தேடிட்டு வந்தது. குதிரை தான் அங்க நிக்குது. ஒருவேளை குதிரை தேடிட்டு வந்திருப்போம். சும்மா இருடா. டேய், நீ தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. உண்மையை சொல்லிடு. மாமா, என் பொறுமை சோதிக்காதீங்க. உன்னை காணலன்னா போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுங்க. புஷ்பா என்ன சந்திச்சதுக்கு அப்புறம் அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தெரியாம காணா போயிட்டா? விடியறதுக்குள்ள புஷ்பா கொண்டு வந்து விடல, அப்புறம் என்ன நடக்கும்னு பார். கண்டா வாணி. மாமா, நகை நட்டுகளை தான் திருடுவோம், பொம்பளைங்களை திருடுறீங்களா? நான் புரிஞ்சிக்கவே முடியல. புரிஞ்சிக்கவே முடியாது. உன்னாலே முடியாது, உங்க அப்பனாலே முடியாது. அது சரி, மாப்பிள்ளைய பத்தி போய் அந்த ஆள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணீங்களே, அந்த ஆள் நம்ம மாப்பிள்ளைய அடிச்சா என்ன செய்வீங்க? உனக்கு புரியாத விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. மாப்பிள்ளை வர்ற, மாப்பிள்ளை வர்ற. நம்மள பாட்டு முறைச்சிட்டு போறத பாத்தீங்களா? எட்டுமா, புஷ்பாவும் ஒரு வேளை இந்த மாப்பிள்ளை ஒளிச்சு வச்சிருந்தாலும் ஒளிச்சு வச்சிருக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரட்டா? ஒன்ன வேற எவன்டா தேடுறது? தேடவும் நான் பார்த்துட்டு வந்தேன். சரி தோல போ. வேடா நீ. டேய் மகாதேவா, நிஜமா இந்த பய போற போக்க பாத்தியா? முறைச்சு பாத்துட்டு போறான் ஜமா. நான் அன்னைக்கு சொன்னனே, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். கவனி. ஓ, அந்த உடம்ப புடிச்சு விடுறதானே? ஏன்டா கத்துற? எல்லா பையனும் கத்தி தொலைக்கிறது. தேவர் அன்றே சொன்னார், பக்காரர்களை நம்பக்கூடாதீர்கள். நாம் தான் அதை கேட்கவில்லை. இப்பொழுதாவது தெரிந்ததா பாப்பையா பாண்டியன் எப்படிப்பட்டவன் என்று? பாண்டியனை நானும் நல்லவன் என்று நினைத்துதான் நட்பு கொண்டிருந்தேன் அப்பா. இப்பொழுது கூட ஒன்றும் மிஞ்ச விடவில்லை. கண்ணியை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க இஷ்டமில்லை என்று சொல்லிவிட்டால் போகிறது. வணக்கம் தலைவரே. வணக்கம். வணக்கம் பாப்பையா. தலைவரே, வணக்கம் என்று உங்கள் வாய் கூறினாலும் முகத்தில் ஏதோ ஒரு கலக்கம் தெரிகிறது. அது இருக்கட்டும். மாணிக்கம் பிள்ளை உங்கள் உறவு ஏன்? மாமன் அவருக்கு ஒரு மகளும் உண்டல்ல? ஆமா, புஷ்பா என்ற ஒரே பெண், தாயற்றவள். தந்தையை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. அவளும் நீயும் அன்பாக பழகி இருக்கிறீர்கள் இல்லையா? மாமன் மகள் என்ற உரிமையினால் பழகி இருக்கலாம். ஏன் நீங்கள் புஷ்பாவை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை? அவசியம் இல்லை. காரணம் இஷ்டமில்லை. எப்படி இருக்கும்? புஷ்பாவை காதலித்து கல்யாணம் செய்ய போகும் நேரத்தில் அவளை கைவிட்டிருக்கிறாய். தன் மகள் வாழ்வுக்காக உன்னை தேடி வந்த மாமனையும் மனம் நோகும்படி பேசி இருக்கிறாய். தலைவரே, யார் சொன்ன கட்டுக்கதை இது? பாண்டியன், கேள்விப்பட்டதை தான் சொல்கிறோம். நடந்ததை மறைத்துவிட்டு கன்னியாரை நினைத்தாய், நாளை அவளையை கைவிட்டு இன்னொரு பெண்ணை தேடி போகும் நினைப்பாய். அப்படித்தானே பாப்பியா? உண்மையைத்தான் சொல்கிறோம். இது உண்மை. மாணிக்கம் பிள்ளையின் மகளை நான் காதலித்ததா உண்மை. அவர் மகளை நானா மணந்து கொள்வதாக கூறினேன். அந்த எண்ணத்தோடு எதுவுமே நான் இருந்ததில்லை. அந்த எண்ணத்தோடு அவளும் நான் பழகினதில்லை. இதை அவரிடமே சொல்லி இருக்கலாமே. அவர் கடைசியாக கேட்ட போது கூட நான் இதையே தான் சொன்னேன். அப்படியானால் இப்போது புஷ்பா எங்கே? யாருக்கு தெரியும்? உன்னை சந்தித்ததற்கு பிறகு அந்த பெண்ணை காணவில்லை என்கிறார்களே. காணவில்லை என்பது எனக்கும் தெரியும். ஆனால் எப்படி காணாமல் போனார் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை இதுவும் அவள் அப்பன் செய்த சூழ்ச்சியாக இருக்கலாம். இல்லை, எங்களுக்கு தெரியும். புஷ்பா உயிரோடு இருந்தால் உனக்கும் கண்ணுக்கும் நடக்க போகும் திருமணத்திற்கு தடையாக இருப்பாளே என்று நீ அவளை கொலை கூட செய்திருக்கலாமே. நானா? இவ்வளவும் தெரிந்த பிறகு கண்ணியை உனக்கு திருமணம் செய்ய போவதில்லை. பட்டணத்துக்காரனான உன் வேஷம் கலைந்த பிறகும் என் தங்கையின் வாழ்வை வீணாக்க நான் விரும்பவில்லை. பாப்பியா, நண்பனாக பழகிய நீ கூட என்னை தவறாக நினைக்கிறார். பாண்டியன், நட்பு வேறு, வாழ்க்கை வேறு. நீர் பூத்து நெருப்பாக இருப்பவரின் நேசம் எனக்கு தேவையில்லை. நண்பரை போல இருப்பதாக பேசும் அறிகுணம் படைத்த உன்னை நான் நம்பவே இல்லை. நம்ப வேண்டாம், யாருமே என்னை நம்ப வேண்டாம். நண்பனான நீயே என்னை நம்பவில்லை என்றால் நடந்ததை சொல்வதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் உண்மை உணர்வரை நானும் உங்களை விடப் போவதில்லை. வருகிறேன் பாப்பையா. நில்லுங்க கண்ணே, இருங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் போங்க.
உங்களை பத்தி யாரோ ஒரு பட்டணத்துக்காரர் அப்பா கிட்ட என்னென்னமோ சொன்னாரு. அதெல்லாம் உண்மைதானே? அந்த உண்மை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போறேன்? நடந்ததையும் கேட்காம சொல்றதையும் புரிஞ்சுக்காம இருக்க அந்த காட்டு மிராண்டி கிட்ட நான் எப்படி உண்மை சொல்றது? காட்டு மிராண்டிங்க. ஆனா உங்களை போல கன்னி பெண்களை காதலித்து கைவிடுறாங்கல்ல. உண்மை சொன்னா கோபம் வருதா? ஆமா, நடந்தது பூரா உண்மைதான். உங்க அப்பா அண்ணன் இன்னும் இருக்கவங்க எல்லாரும் சொல்றது அவ்வளவு உண்மைதான். புஷ்பாவை காதலிச்சேன், கைவிட்டேன். அதுக்கு நீ என்ன செய்ய போற? நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? பட்டணத்துக்காரங்களுடைய மோசம் இப்பதானே புரியுது. உங்க மோசத்தையும் நீங்க போட்ட வேஷத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நீங்க இருக்கிற பக்கம் வர்றது கூட பாவம். கண்ணே, கண்ணே, அப்பப்பா எல்லாரும் சந்தேகப்பாணிகள். குருவே, 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 என்னடா குருவே குருவேன்னு கூச்சல் போடுற? ஐயோ, விஷயம் தலைக்கு மேல போய்விட்டது. உன் விரோதி இங்கே வந்துட்டான். என்ன மாணிக்க முடியா? ஆமா ஆமா ஆமா, அவனேதான். அவன் எப்படி இங்க வந்தான்? ஏண்டா புஷ்பா அங்க இருக்கிறது நீ யாருடையாவது உளறிட்டியா? அது இல்லப்பா, இது வேற விஷயம். அடிக்கிட்டு போகிற சீக்கிரம் சொல்லு. சபாஷ், வழி பாண்டிய மேல வந்துருச்சா? அப்ப புஷ்பர் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லு. ஆமா, நீதான் அதை பத்தி சந்தோஷப்பட்டுக்கணும். நீ ஏன்டா சலிச்சுக்கிற? என்னப்பா, நீ வேற சேர்வராயனை சேர்த்து வச்சிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் நீ தான் மம்மட்டியா, நான் தான் குட்ட பண்ணு வெளியில தெரிய போகுது இல்லையான்னு பாரு. என்னத்தடா பாக்குறது? பதவி ஆசை பிடிச்ச அந்த முட்டாளை பத்தி நீ ஏன்டா பயந்து சாகுற? இப்படியே சொல்லிக்கிட்டு எல்லா முட்டாளும் ஒரு நாளைக்கு அறிவாளி ஆயிட போறாங்க. அப்ப தெரியும் நான் சொன்னது என்னன்னு. ஓ, சேர்வராயன், வா வா வா. எங்கப்பா இப்படி? திட்டங்கள் ஏதோ உருவாகிறது போல இருக்கிறது. குருதேவா, மறந்ததை உங்களுக்கு நினைவூட்ட வந்திருக்கிறேன். சேர்வராயா, ஒன்றும் புரியவில்லையே. குருதேவா, செங்கமரத்தீவின் தலைமை பதவிக்காக உங்களை குருதேவராக்கினேன். பதவி கிடைத்ததும் உங்களுக்காக உழைத்த என்னையே மறந்து விட்டீர்கள். இதுவரை என்னை பற்றியே நினைக்க நேரம் இல்லாமல் இருந்த எனக்கு இன்றுதான் உன்னை பற்றி நினைக்க சரியான சந்தர்ப்பம் வாய்த்தது. ஒரு சேர்வராயா, அவசரப்படுகிறாயே. இல்லை, இப்பொழுதே திட்டமாக எனக்கு ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும். சேர்வராயா, என்ன இது திடீர் மாற்றம்? இல்லை, நீ சொல்லி வந்ததை நம்பியதால் ஏற்பட்ட ஏமாற்றம். அப்படி என்றால் மயிலே மயிலே இறக கொடு என்றால் கொடுக்காது என்பதை உனக்கு ஞாபகம் மட்டுமே வந்திருக்கிறேன். சேர்வராயா, நான் யார் என்பது உனக்கு சரியாக தெரியாது. ஏன் தெரியாது? கொலைகாரன், கொள்ளைக்காரன், இந்த தீவு மக்களையும் என்னையும் ஏமாற்றி வரும் கொலைகாரன் மம்பட்டியா நீதான் என்பதும், உன்னை எதிர்ப்பவன் எவனாயிருந்தாலும் அவனையும் கொலை செய்ய துணிவா என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்று இரண்டினோடு தெரிந்து போகத்தான் வந்திருக்கிறேன். சேர்வராயா, இன்னும் 8 நாட்களில் பதவி உன் கையில், கண்ணையும் உன் சித்தப்பனும் என் கையில். போய் வா. கடைசியாக அதையும் பார்க்கிறேன். சேர்வராயா, இங்க வா. அப்படியா? ஆப்பையனை பின்தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது சரியாக தெரிந்து வா. சரி. பாண்டியன் ஒழிந்தான். இப்பொழுது சேர்வராயன் முளைத்திருக்கிறான். பார்த்து விடுகிறேன். இந்தா. என்ன? காட்டு பண்ணி சூப்பு குடி. ஏண்டா உனக்கு இப்படி வெறுப்பு? முட்டாளுக்கு அறிவு வந்துருச்சு இல்ல? இனிமே என்ன ஆபத்து வரப்போகுதோ யாருக்கு தெரியும்? குட்டப்பா, ஆபத்து நமக்கு எப்பவுமே இருக்குது. ஆகையினாலே நம்ம ஆட்கள் எல்லாம் தயாரா வச்சு வை. ஜாக்கிரதை.